ஒன்றுக்கு 2 தடவை படத்தை போட்டு பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் சார். சத்தியமாக முடியல. அதே மாதிரி வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தம் பண்ணியிருக்கிறாரு. பிஜிஎம் வந்து பேக்ரவுண்ட் வந்து சந்தோஷ் நாராயண் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஓகே ஓரளவு. ஆனால் படம் ஏன்டா, அதாவது படம் வந்து போயிடுச்சிங்க. இது ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, படம் போயிடுச்சு. நம்ம அடுத்த சல்மான் கான் படத்துக்கு அட்லி கூட ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்போ வருதோ அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். பட் இது வந்து உண்மையிலே வந்து முஸ்லீம் ரசிகருக்கும் சல்மான் ரசிகர்களுக்கும் உண்மையிலே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு 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 முஸ்லீம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இது வந்திருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் ஏன்டா வந்துன்னு நொங்கடிச்சிட்டு எல்லாம் நொந்து போயிட்டாங்க எல்லோரும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சண்டே, நாளைக்கு வந்து உங்களுக்கு ரம்ஜானு. நாளைக்கு எல்லாமே வந்து அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க, படத்தை பார்க்க வருவாங்க. சார் டிக்கெட் பார்த்தீங்கன்னா காலைல வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணி ஷோலேருந்து எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குது. சரி என்னடா இங்கேயாவது போகுது, நம்ம தமிழ்நாட்டிலே நல்லா போகணுன்னு பார்த்தா அதுவும் கூட இல்லை. ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. அந்த விரத்தியில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour படம் நல்லா போகும்னு நினச்சி கூட பார்த்தா கூட படம் ஒஸ்ட்டுங்க. அது போயிடுச்சு படம். அது மீண்டும் அடுத்த படத்தில் சந்திப்போங்க. தேங்க்யூ. வாட்ச் அவுட்.